கார்த்தி தீபா சீரியல் மார்ச் 2ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், மோட்டிவேஷன் ஆகும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆனந்த் எல்லா விஷயம் தெரிஞ்சதோட நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ நம்ம அபிராமியை பார்த்து, அம்மா, அந்த ரியாவை நம்பி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் அபிராமியோட காலில் விழுகுறாங்க. அப்ப அபிராமி ஆனந்திட்ட, இங்க பாருப்பா, மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, இந்த வீட்டோட மூத்த மருமகளான மீனாட்சி கிட்ட தான் நீ மன்னிப்பு கேட்கணும். 8 வருஷத்துக்கு மேல உன்னை நம்பிக்கிட்டு அவ இருக்கா, ஆனா நீ அவளை ஏமாத்தி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. இது எந்த அளவுக்கு மீனாட்சியை பாதிச்சிருக்கும்னு நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, ஆமாம்மா, நான் மீனாட்சி கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அதே இடத்துக்கு ரியா வராங்க, அதோட மீனாட்சியும் வராங்க. அப்ப நம்ம தீபா, கார்த்தி எல்லாருமே இருக்காங்க. அப்ப ஆனந்த் நேரா மீனாட்சி கிட்ட போயிட்டு மீனாட்சியோட கையை பிடிச்சி, மீனாட்சி, நான் உன்னைய ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டேன், நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, தேவையில்லாம இன்னொருத்திய நம்பி நான் என் வாழ்க்கையை இழக்க பார்த்துட்டேன். எங்க அம்மாவை அவ தள்ளி விட்டுருக்கா, அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல, அந்த அளவுக்கு நான் ரியாவோட மயக்கத்துல இருந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம ரியா நேரா ஆனந்தோட கையை பிடிச்சு, ஆனந்த், இங்க என்ன நடக்குது, எதுக்காக இப்படி மாறி மாறி பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் ரியாவோட கையை பிடிச்சு தட்டி விட்டுட்டு, இங்க பாரு, நீ எந்த விதத்துல கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வயத்துல 2 தடவை கர்ப்பம் உண்டாயிருக்கு, ஆனா நீ அதை கலைச்சிருக்க வெறும் பணத்துக்காக. ஒரு குழந்தைய கொண்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளியில போ அப்படின்னு சொல்ல. அப்ப ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த், நீங்க மட்டும் இப்ப என்னை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரியா பயமுறுத்துறாங்க. அப்ப நம்ம தீபா பயங்கரமா சிரிக்கிறாங்க. அப்ப ரியா கேக்குறாங்க, எதுக்குடி சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, உனக்கும் ஆனந்துக்கும் இன்னும் சட்டப்படி கல்யாணம் நடக்கல, தெரியுமா தெரியாதா அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, அப்ப என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி சொல்றாங்க, இதுல என்ன சந்தேகம், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி தான் அடிக்க போறோம் அப்படின்னு. அப்ப ரியா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா விட மாட்டேன், என்ன இந்த வீட்டுல யாருமே துரத்த முடியாது அப்படின்னு சொல்ல. அந்த நேரம் நம்ம ஆனந்த் மீனாட்சி கிட்ட, மீனாட்சி, நீ என்னை எந்த அளவுக்கு சீக்கிரம் மன்னிப்பண்ணு நான் நினைக்கல அப்படின்னு. அப்ப நம்ம மீனாட்சி ஆனந்தோட கையை பிடிச்சு தட்டி விட்டு, உங்களை நான் மன்னிச்சனா, நான் உங்களை மன்னிக்கவே இல்லை, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்த காரணம் என்ன தெரியுமா, அத்தைக்கு இவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் அவளை இந்த வீட்டை துரத்தி அடிக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம நீங்க நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு என்னைக்குன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் ரியா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அபிராமி ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம தீபா ஓடி போய் ரியாவை தூக்கி, ரியா என்னாச்சு, கிளம்பு அப்படின்னு சொல்ல. அப்ப அபிராமி சொல்றாங்க, அவ செத்துட்டு போறா, விடு தீபா அப்படின்னு. ஆனா தீபா சொல்றாங்க, அத்தை எப்படித்த, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை எப்படித்த பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், ஆனந்த் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் நேரா டாக்டருக்கு கால் பண்றாரு. அப்ப டாக்டர் நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேரா அபிராமிய கேக்குறாங்க, யாருக்கு மேடம் என்னாச்சு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இதோ அந்த பொண்ணு இருக்கல்ல, அவ மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டா அப்படின்னு ரியாவை காமிக்கிறாங்க. ரியா பெட்ல படுத்து கிடக்குறாங்க. அப்ப டாக்டர் ரியாவை செக் பண்றாங்க. அப்ப ரியாவை செக் பண்ணிட்டு, மேடம், இந்த பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா அப்படின்னு சொல்லத்தோட செம்ம சாக்காகிறாங்க அபிராமி. அப்ப நம்ம டாக்டர் சொல்றாங்க, மேடம், இந்த பொண்ணு 3 மாசமா கர்ப்பமா இருக்கா, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்ப நம்ம அபிராமி சொல்றாங்க, இல்ல டாக்டர் அப்படின்னு. அப்ப டாக்டர் கேக்குறாங்க, உங்க வீட்டுக்கு நான் பல தடவை வந்திருக்கேன், ஆனா இந்த பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, யாரு அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, எங்க வீட்டு ரிலேஷன் டாக்டர் அப்படின்னு. டாக்டரும் சரி, நான் டேப்லெட் கொடுக்குறேன், இந்த பொண்ணுக்கு டேப்லெட்ஸை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ஸை வாங்கிக்கிறாங்க. டாக்டர் அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ரியா கிளம்பி உட்காடுறாங்க. அப்ப நம்ம அபிராமி கேக்குறாங்க, உன் வயத்துல வளர்ற குழந்தை யாருடையது அப்படின்னு கேட்க. அப்ப ரியா நேரா ஆனந்த பார்த்து, ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த், உங்க குழந்தை தானே சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா, இவ வயத்துல வளர்ந்த குழந்தை என்னுடையது இல்லை அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, ஆனந்த், நீங்க தான் என் கூட 6 மாசத்துக்கு மேல வாழ்ந்திருக்கீங்க, உங்களுடைய குழந்தை தான் இது, இல்லைன்னா நான் போலீஸ் போவேன் அப்படின்னு. அப்ப நம்ம தீபா கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, என்ன கார்த்திக் சார், இது இப்படி அநியாயமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, தீபா,
தாலி கட்டலைனாலும் பிரச்சனை இல்ல, நம்ம பிரச்சனை பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம். ஆனா இவன் இது மாதிரி குழந்தை இருக்குன்னு சொல்றாரு. இது கண்டிப்பா போலீஸ்க்கு ஒரு நல்ல எவிடன்ஸா போயிடும். போலீஸ் கண்டிப்பா நம்மளதான் பேசுவாங்க. இதனால ஆனந்த் ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சாக்காகுறாங்க. அப்ப ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உங்க குழந்தை என் வயத்துல வளருது. கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரியா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம மீனாட்சி நேரா ரியாவை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு, இது யாரு குழந்தைன்னு யாருக்கு தெரியும்? நீதான் இன்னொருத்தரோட புருஷனை மடக்கி போடுறதுல ஆளா இருக்கிறியே. கண்டிப்பா இது ஆனந்தோட குழந்தையா இருக்காது. போடி இங்க இருந்து அப்படின்னு சொல்ல, அப்ப ரியா சொல்றாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னா கண்டிப்பா போலீஸை கூட்டிக்கிட்டு நேரா இங்க வருவேன். அப்புறம் ஆனந்த கைது பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, மீனாட்சி கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரியாவை பார்த்து, இங்க பாரு, இந்த குழந்தை ஆனந்தோட குழந்தையா இருக்காது அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீ இந்த வீட்டு விட்டு போனீன்னா கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு தான் அவமானம். அதனால நீ இந்த வீட்டை விட்டு போக வேணாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரியா சொல்றாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா ஆனந்தோட ரூமுக்கு போறாங்க. அப்ப ஆனந்த் நேரா ரியா கிட்ட போயிட்டு, இங்க பாரு, என்னுடைய ரூம்ல தங்குறதுக்கு உனக்கு எந்தவித அனுமதியும் கிடையாது, வெளியில போ அப்படின்னு சொல்ல, நம்ம தீபா நேரா ரியாவை கூட்டிக்கிட்டு, இங்க பாரு, இந்த ரூம்ல நீ தங்கக்கூடாது அப்படின்னு வேற ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரியாவை இன்னொரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த வீட்டுல மட்டும் அடுத்தடுத்து ஏன் இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துலயும் ரியா பொய் சொல்றான்னு நல்லாவே தெரியுது. அவ நல்லா நம்ம எல்லாரையுமே ஏமாத்துறா. அவ எத்தனை நாள் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்க போறான்னு நம்மளும் பாத்தரலாம் அத்தை, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அபிராமி சொல்றாங்க, அந்த ரியாவோட புருஷன் உண்மையை சொன்னதுனாலதான் ஆனந்துக்கு அந்த ரியா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப கர்ப்பமா இருக்கன்னு வேற சொல்றா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா, அந்த ரியாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சா கண்டிப்பா அந்த குழந்தை யாருடையதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனந்த் தான் அவனோட குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, மீனாட்சியே வேணான்னு சொல்லி நிக்கிறவன் எப்படி இந்த ரியாவை ஒத்துப்பான்? கண்டிப்பா இந்த ரியாவோட குழந்தை ஆனந்துடையதா தான் இருக்கும். நம்மளுக்கு மட்டும் நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அம்மா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை ஈஸியா சமாளிச்சிடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, எப்படிப்பா கவலைப்படாம இருக்க முடியும்? மீனாட்சியோட வாழ்க்கை இப்படி ஒண்ணு இல்லாம போயிட்டே, இந்த ரியாவை பத்தின உண்மைகளை ப்ரூவ் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தலாம்னு பார்த்தா வயத்துல குழந்தைன்னு நிக்கிறாளேப்பா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்கமிங் எபிசோடு இதே மாதிரி கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.